விஷாரத் பூர்வாத் நியூ சிலபஸ்ல உள்ள ஷத்ரஞ்ச் கே கிலாடியோட சாராங்ஷ் பார்க்கலாம். லேखक परिचय शतरंज के खिलाड़ी नामक कहानी उपन्यास सम्राट प्रेमचंद जी की कहानी है. शतरंज के खिलाड़ी उपन्यास सम्राट प्रेमचंद जियोட கதை. आपका असली नाम धनपत राय था. प्रेमचंद जियोட उन्मैயான பேரு धनपत राय. वे पहले अंग्रेजी सरकार के नौकर थे. प्रेमचंद जी फर्स्ट आंग्लेय गवर्नमेंट கிட்ட வேலைக்காரவங்களா இருந்தாங்க. जब असहयोग आंदोलन चलने लगे तब उन्होंने अपनी नौकरी छोड़ दी. எப்ப அசகியோக ஆந்தோலன் அப்படின்னா நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் நடந்ததோ அப்ப प्रेमचंद जी தன்னுடைய வேலையை விட்டுட்டாங்க. तब से वे अपनी राष्ट्रीय भावना को कहानियों द्वारा व्यक्त करते रहे. அப்பத்திலிருந்து தன்னுடைய தேசிய உணர்வை கதைகள் மூலமா வெளிப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. लेख परिचय यह विलासिता में डूबे एक राज्य के पतन की कहानी है. இது விலாசிதா அப்படின்னா ஆடம்பர வாழ்க்கையில மூழ்கி இருக்கிற ஒரு ராஜ்யத்தோட அழிவு பத்தின கதை தான். பத்தன் அப்படின்னா அழிவு. धर्म भाषा जाति इनका नशा भी विलासिता के समान ही है. நஷா அப்படின்னா போதை, வெறி, அடிக்ஷன். ஜாதி, மதம், தர்மம் இதுல வெறியா இருக்கிறது, போதையா இருக்கிறது கூட ஆடம்பர வாழ்க்கைக்கு சமம். जिस देश के लोग धर्म भाषा जाति आदि के नाम पर लड़ेंगे उस देश का हाल भी यही होगा. எந்த நாட்டோடைய மக்கள் ஜாதி, மதம், மொழி இதுல சண்டை போட்டுக்கிறாங்களோ அவங்களுடைய நாடு கூட அழிந்துதான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. वाजिद अली शाह का शासन वाजिद अली शाह ராஜாவுடைய ஆட்சி. अवध में वाजिद अली शाह का शासन चल रहा था. अवध நாட்டுல वाजिद अली शाह ராஜாவுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தது. पूरा लखनऊ विलासिता में डूबा था. முழு லக்னோவுமே விலாசித்தான்னா ஆடம்பரத்துல மூழ்கி இருந்தது. கவி प्यार का वर्णन करते थे. கவிஞர் அன்பை பற்றி வர்ணனை பண்றாரு. लोग चौसर खेल रहे थे. சௌசர்னா லூடோ. மக்கள் லூடோ விளையாண்டுட்டு இருக்காங்க. பட்டேர் லட் ரகே தே. பட்டேர்னா காடை. காடைகள் சண்டை போட்டுட்டு இருக்குது. தாஷ் கேல் ரகே தே. தாஷ்னா கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. फकीर भी भीख मिलने पर रोटी न खाकर अफीम खाते थे. ஃபக்கீர்னா பிச்சைக்காரர்கள் கூட பிச்சை எடுத்ததை சாப்பிடாம அபீம் சாப்பிட்றாங்க, போதை மருந்து சாப்பிட்றாங்க. संसार में क्या हो रहा है. உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குது. इसकी खबर किसी को भी नहीं थी. இதை பற்றின செய்தி யாருக்குமே கிடைக்கல. मीर और मिर्जा मीரும் मिर्जाவும் मीर रोशन अली और मिर्जा सज्जाद अली दोनों जागीरदार थे. मीर रोशन अलिயும் मिर्जा सज्जाद अलिயும் ஜாகீர்தார் அப்படின்னா ராஜா சில நிலப்பகுதிகளை படைத்தலைவர்களுக்கு கொடுத்துருவாங்க. படைத்தலைவர்கள் அந்த படைகளை பார்த்துப்பாங்க, அந்த நிலத்திலேயே வாழ்ந்துப்பாங்க. சண்டை வரும்போது இந்த படைத்தலைவர்கள்லாம் கூட்டிட்டு போய் சண்டை போடுவாங்க. அவங்க தான் ஜாகீர்தார். इसलिए उनको जीविका की कोई चिंता नहीं थी. இதனால அவங்களுக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு லைஃபை ஸ்பெண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம இருந்துச்சு. வே घर में बैठे शतरंज खेलते थे. அவங்க வீட்டுல உட்கார்ந்து சதுரங்க விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. दोनों मित्र सुबह शतरंज खेलता आरंभ करते तो रात को ही समाप्त करते. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் மார்னிங் சத்தரஞ்ச் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. கபி கபி கானா பி பூல் ஜாத்தே. அப்பப்ப சாப்பாட்டை கூட மறந்துடுறாங்க. கபி கபி கேள்த்தே கேள்த்தே கானா காத்தே. அப்பப்ப விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்றாங்க. மிர்சா கே घर में खेल होता था. மிர்சாவுடைய வீட்டில் விளையாட்டு நடந்தது. इसलिए मिर्जा की बेगम परेशान होती थी. இதனால மிர்சாவுடைய ஒய்ஃபுக்கு கவலையா இருந்துச்சு, டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. மிர்சா கே நௌக்கர் பி பரேஷான் தே. மிர்சாவுடைய வேலைக்காரங்களுக்கும் இது டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. பேகம் கா குஸ்ஸா பேகம்னா மனைவியோட கோவம். एक दिन मिर्जा की बेगम को सिर दर्द था. ஒரு நாள் மிர்சாவுடைய ஒய்ஃபுக்கு தலைவலியா இருந்துச்சு. மிர்சா உஸ்கோ தேக்னே கேலியே அந்தர் நஹி கயே. மிர்சா தன்னுடைய ஒய்ஃபை பார்க்கறதுக்காக உள்ளார போகல. வே ஹக்கீம் கே பாஸ் ந ஜாக்கர் ஷத்ரஞ்ச் கேல் ரகே தே. அவர் மிர்சா
டாக்டர் கிட்ட போகாம சதுரங்க விளையாண்டுட்டு இருக்காரு. பேகம் நே குத் ஹகீம் கே பாஸ் ஜானே கி தம்கி தி. ஒய்ஃப் வந்து நானே டாக்டர் கிட்ட போயிடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. தோ வே அந்தர் கயே. இதனால அவர் வந்து உள்ளார போயிடுறாரு. மீர் சாகப் கர் கே பாகர் டகல் ரகே தே. மீர் சாகப் அது இன்னொருத்தர் இருக்கார்ல மீர் சாகப். அவர் வந்து வீட்டுக்கு வெளியில வந்து டகல் ரகே தே நடந்துட்டு இருக்கிறாரு. பேகம் தீவான் கானே மே கயி. பேகம் வந்து தீவான் கானே மே வரவேற்பறைக்கு போறாங்க. உஸ்னே ஷத்தரஞ்ச் கே மொஹரோங் கோ பாகர் ஃபேங்கா. அவங்க மொஹரங்னா காயின்ஸ், சதுரங்க விளையாட்டோட காயின்ஸை வந்து பாகர் ஃபேங்கா வெளியில தூக்கி எறிகிறாங்க. எஹ் தேக்கர் மீர் சாகப் வஹா சே சலே கயே. இதை பார்த்துட்டு மீர் சாகப் அங்கிருந்து போயிடுறாங்க. மீர் கே யஹா அப் தோனோ மித்ர மீர் கே கர் மே ஷத்ரஞ்ச் கேல்னே லகே. இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸும் மீரோட வீட்டில் ஷத்ரஞ்ச் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. யஹா மீர் கி பேகம் அவுர் நௌகர் பரேஷான் ஹோனே லகே. இப்போ மீரோடைய ஒய்ஃபுக்கும் மீர் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பேகம் நே ஏக் நௌகர் சே கஹா கி தும் ராஜா கே சிப்பாயி தரக் கோடே மே ஆவோ. பேகம் வந்து ஒரு வேலைக்காரவங்க கிட்ட சொல்றாங்க, நீ ராஜாவோடைய சிப்பாயி மாதிரி குதிரையில வா. ஹமாரே கர் கே பாகர் கடே ஹோக்கர் போலோ கி ராஜா நே மீர் சாகப் கோ புலாயா ஹை. நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்து சொல்லு, ராஜா வந்து மீர் சாகப்பை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுன்னு சொல்றாங்க. யுத்தமே ஜானா ஹோகா. சண்டைக்கு போகணும். ஃபிர் சலே ஜாவோ. அப்புறம் போயிடு. உஸ் நௌகர் நே வைசாகி கியா. அந்த வேலைக்காரரு அப்படியே செய்கிறாரு. வீரான் மே கேள். வீரான்னா யாருமே இல்லாத இடம். தோனோ மித்ர வீர்தே. 2 ஃப்ரெண்ட்ஸும் வீரர்கள். மகர் அப்பு வே ஷத்ரஞ்ச் கேல்னே மே மஸ்து தே. ஆனால் இப்போ 2 பேரும் ஷத்ரஞ்ச் விளையாடுறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. வே யுத்தமே ஜானா நகி சாக்தே தே. அவங்க சண்டைக்கு போகிறத விரும்பலை. इसलिए दोनों सुबह सुबह घर से निकलकर दूर चलकर एक वीरान मस्जिद में खेलने लगे. இதனால் அவங்க 2 பேரும் காலையில் எழுந்து வீட்டிலேருந்து கிளம்பி தூரமாக போயிட்டு ஏக் வீரான் மஸ்ஜித் மேன்னா ஒரு யாருமே இல்லாத மசூதியில் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மித்ரோங் மே லடாயி. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சண்டை. ஏக் தின் அங்கிரேசி சேனா லக்னோ ஆயி. ஒரு நாள் ஆங்கில படை லக்னோவுக்கு வந்தது. சேனா நவாப் வாஜித் அலி ஷாக்கோ கைது கர்கே லே கயி. படை ராஜாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. தோனோ மித்ரனே யஹ் தேக்கா. 2 ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்குறாங்க. மகர் வே அசலி ராஜா கோ பச்சானா நகி சாக்தே தே. ஆனால் அவங்க 2 பேரும் உண்மையான ராஜாவை காப்பாற்ற விரும்பலை. வே ஷத்ரஞ்ச் கே ராஜா கோ பச்சானா சாக்தே தே. அவங்க ஷத்ரஞ்சு செஸ்ல உள்ள ராஜாவை காப்பாற்ற விரும்புகிறாங்க. இஸ் சந்தர்ப்பமே தோனோ மித்ரமே மத்பேத் ஹோகயே. இந்த டைமில் 2 ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துடுது. தோனோ ஏக் தூசரே கோ காலியாங் தேனே லகே. 2 பேரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை திட்டிக்கிறாங்க. ஃபிர் தல்வார் லேக்கர் லட்னே லகே. அப்புறம் கத்தி எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. குச் சமய் பாத் சோட்டு காக்கர் தோனோ மர்கயே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அடிபட்டு 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. விசேஷ்தா எஹ் கஹானி சச்முச் ஏக் அனுபம் கஹானி ஹை. இந்த கதை உண்மையிலே ஒரு யூனிக்கான கதை. கியா ஹமாரே நாகரிக் இஸ் கஹானி சே குச் சீக் லேங்கே. என்ன நம்ம குடிமக்கள் இதுலேருந்து ஏதாச்சும் கற்றுப்பாங்களா? तब से वे अपनी राष्ट्रीय भावना को कहानियों द्वारा व्यक्त करते रहे. அப்பத்திலிருந்து தன்னுடைய தேசிய உணர்வை கதைகள் மூலமா வெளிப்படுத்தி கொண்டு இருந்தாங்க.